இன்றைக்கி அம்மாவோட பர்த்டே. நான் காலையிலேருந்து மறந்துட்ட மாதிரி விஷ் பண்ணவே இல்லை. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் மறந்துட்டேன்னு சொன்னால் நம்புவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு கிஃப்ட் மேக் பண்ணியிருக்கேன். கிஃப்ட் பண்ணுறதுக்கு பெருசாக என்கிட்ட எதுவுமே இல்லை. கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ், அப்புறம் ஒரு எம்ப்ராய்ட்ரி ரிங் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு கிஃப்ட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா, சே ஹாய் விஷாங்கா தான். ஸோ இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என்னால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த டெக்கரேஷனும் பண்ண முடியல. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளாரே கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அம்மா வந்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிக்ஸ் மட்டும் முன்னாடி நாளே கொஞ்சம் எடிட் பண்ணி எங்கள் அண்ணனுக்கு அனுப்பி இந்த மாதிரி கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் வேரியஸ் கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் பேப்பர் ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோடய கிஃப்ட்டுக்கு முக்கியமான விஷயமே. இந்த எல்லா கலர்ஸ்லேயும் ஒரு ரோஸ் அப்படிங்கிற மாதிரி நான் மேக் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலி இதுதான் நம்மளோட கிஃப்ட்டு. எல்லா கலர்லேயும் ஒரு பேப்பர் ரோஸ்ட் பண்ணி நான் வச்சுருந்த அந்த ஃபோட்டோஸையும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதுதான் நான் பண்ணின சிம்பிள் டெக்கரேஷன். ரொம்ப என்னால் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண முடியாதனால இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி, அதனால தான் விஷ் பண்ணல. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்.
கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட அழகாதே. எடிட் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி பென்சில் டிராயிங் மாதிரி. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர். இப்படி சொல்லணுமா? உண்மையா உனக்கு என்ன தோணும் சொல்லணும். இப்படி நல்லா கறி. என் ஹப்பி ஆக்சுவலாக லேட்டாக தான் வந்தாங்க. வரும்போது அம்மாக்காக பன்னீர் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தாங்க. அம்மாவுக்கு இது மாதிரி செடி வளர்க்குறது ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த கிஃப்ட். அவ்வளோதான், வீடியோ இங்கே முடியுது. லவ் யூர் செல்ஃப் காய்ஸ். ஸ்டே டியூன். திஸ் இஸ் கார்த்திகா. பாய்.